ஹலோ வணக்கம். ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஐபிஎல் 2024ல வந்திருக்க சட்ட கலரை பார்த்தாலே தெரியும். சிஎஸ்கே வந்து சிறப்பா ஜெயிச்சிட்டாங்க. 2008ல வந்து ஆர்சிபி இந்த சென்னையில வந்து ஜெயிச்சுட்டு போனது. பீடாக் வெல்கம் டு த ஷோ. நீங்க வந்து ரெண்டு டீம்னு சொல்லுவீங்க. ரெண்டு டீம்ல ஒரு டீம் தோத்து தான் ஆகணும் எப்படியா இருந்தாலும். உங்களோட ஃபேவரட் டீம்ல உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? சரி, அதான் சார். இனிஷியல் தாட்ஸ்னா ரொம்ப சிம்பிள். இப்ப வந்து ஏன் வந்து ஐஸ்வர்யா ராய் படத்தை போட்டீங்களே, அதை சொல்லிட்டு சொல்லுங்க. அதை தான் எல்லாரும் கேட்கறாங்க. என்னது சார்? நீங்க ஐஸ்வர்யா ராய் படத்தை போட்டீங்களே நேத்திக்கு. ஏங்க, நாங்க அவங்களோட ஃபேனுன்னு போட்டா அதை எல்லாரும் தப்பா எடுத்துட்டு அதையும் இதையும் லிங்க் பண்ணி என்ன மாட்டி விட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாங்க அவரோட பெரிய ஃபேனு. ஜீன்ஸ் படம் பார்த்ததுல இருந்து எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அதனால போட்டேன். அதையும் கிரிக்கெட்டையும் சம்மந்தப்படுத்திட்டீங்களா? ஏன் சார்? இன்னொன்னு பாருங்க, சிஎஸ்கே ஜெயிச்ச சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்சிபி தோக்குதுன்ற வருத்தம் எனக்கு கண்டிப்பா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பிச்சில் நம்ம வந்து கிளியரா வந்து அவங்க கிட்ட சொன்னோம். இந்த மாதிரி நம்மளோட தாட்ஸை நம்ம ஷேர் பண்ணோம். இப்ப நேத்து வந்து ஃபாஃப் வந்து ஒரு எலக்ட்ரிஃபையிங் ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஓகே, விராட் கோலி வந்துட்டு அவர் எப்படி ஆடுவாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் 20 பால் டைம் எடுத்து தான் ஆடுவாரு. அதுதான் அவரோட ப்ளூ பிரிண்ட். அவரை நீங்க பிளேம் பண்ண முடியாது. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். பாப் அடிச்ச அடிக்கு ஒரு பக்கம் வில் ஜாக்ஸ் அங்க மாட்டி இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நானும் முழுமையா ஒத்துக்கிறேன். ஆனால் விராட் கோலிக்கு நான் என்ன சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, கோலி பவர் பிளேல மொத்தமே நேத்து 5 பாலோ 4 பாலோ தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு என்டையர் பவர் பிளேல. அவரோட ஸ்ட்ரென்த் அது. நான் அவரை வேர்ல்டு கப் T20 ஸ்குவாடே எடுத்தே ஆகணுன்ற அவரை டு பிளே த வே ஹி பிளேஸ். இப்ப நேத்து அவர் வந்து என்ன பண்ணாரு அதெல்லாம் எனக்கு நான் சொல்லவே இல்லை. அவர் அப்படிதான் ஆடணும்ன்றேன். அது நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டு ஒரு 5 ஓவர்ல 62க்கு கோலி வர்றாருன்னா அவருக்கு பிரஷர்ன்றதே இருக்காது. நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். அவருக்கு பவர் பிளேல ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. ஆனா என்ன ஆச்சு? பாஃப் அவுட் ஆனாரு, உடனே பட்டிதார் அவுட்டு, உடனே மேக்ஸ்வெல் அவுட்டு. எப்படி ஆட முடியும் விராட் கோலி? கரெக்ட். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபோர்த் ஃபாரினர் டிஃபரன்ஸ் ஒன்றும் பண்ணல. அந்த அல்சாரி என்ன போட்டாருன்னு எல்லாரும் உலகமே பார்த்துச்சு. அதுக்கு வில்ஜாக்ஸ் வந்திருந்தா கண்டிப்பா அவங்க டீம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். இதுதான் நீங்களும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அதை பண்ணல. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் போட்ட போஸ்டுக்கு, பிடாக் நீங்க வந்து ஆர்ஷா வந்து போலிங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. பேட்டிங்க 174 தான் அடிச்சாங்க. சென்னையில ஆவரேஜ் ஸ்கோர் 176. நான் போட்ட ட்வீட், தே ஆர் 2 runs behind. 14 runs to 16 runs more will give you 75% winning average score. That average score would have been achieved had Will Jacks played. அதே மாதிரி என்னன்னா, இது கிளி ஜோசியம் கிடையாது. அவர் ஆடிந்தா கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. அவரும் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் பாயிண்ட்னா, உங்க போலிங்க நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. பேட்டிங் இருக்கு. 77 for 5 இருந்து நீங்க 173 வரீங்கன்னா, வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு ஆள் டாப் ஆர்டர்ல இருந்திருந்தா எங்க போயிருக்கும் உங்களுக்கு? விராட் கோலி மாதிரி ஒருத்தர் அந்த ஷாட்டை ஆடி இருக்க மாட்டாரு. ஏன் விராட் கோலி அந்த ஷாட்டை ஆடினாரு? ரன் ரேட் வாஸ் கோயிங் டவுன், த பிரஷர் வாஸ் ரியலி கம்மிங் அப் லைக் எனிதிங். அவரோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு அந்த ஷாட் அடிச்சு அவுட் ஆனாரு. ஒரு பக்கம் 9.5 ஓவர் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மொமெண்டம் கீழே இறங்கல அப்படின்னா, do you think விராட் கோலி would have played that shot? Not at all. அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஐ ரேட் அல்சாரி ஐலி. ஆனா இந்த ஐபிஎல் பிக்சர்ஸ்ல வந்து சும்மா நீங்க குத்துன்னு குத்துனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அந்த பாயிண்ட் தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். வெளியில இருக்கிற லாக்கி பெர்குசனும் அதே தான் பண்ணுவாரு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சும்மா நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். நான் பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் ஆர்சிபி. எங்க 6 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். 3 தடவை ஃபைனல்ஸ் போயிருக்கோம். ஒரு 2 ஐபிஎல் ஃபைனல்ஸ், ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல. எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி. நான் ஆர்சிபியை ட்ரோல் பண்ணல. எங்க தப்பு பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச லிட்டில் நாலேஜ்ல வி ஆர் ட்ரைங் டு போர்ட்ரே இட். அவ்வளவுதானே ஒழிய அதை கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா நம்ம சொல்றோம். அவ்வளவுதானே ஒழிய there is nothing called trolling anything. I will never troll two franchises, that is RCB and CSK. நேத்து என்ன பண்ணாங்க? முதல்ல அதை பண்ணாங்க. இன்னொன்னு நம்ம என்ன சொன்னோம், இஃப் யூ ரிமெம்பர், டீம் வின்னிங் த டாஸ் இன் த ஃபர்ஸ்ட் கேம் இன் சென்னை ஷுட் போல் ஃபர்ஸ்ட். அது சொன்னோமா இல்லையா? நம்ம சொன்னோமா இல்லையா? அதை டாஸ் டப்புரு நீங்க பேட்டிங் ஆடுறீங்க. பர்டிகுலர்லி யூ ஆர் நாட் பிளேயிங் எ ஃபாரினர். நீங்க இத்தனை தப்பு பண்ணுவீங்க. அதை நாங்க சொன்னா நீங்க ட்ரோல்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாங்க ஆர்சிபி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றோம். நாங்க இல்லையே, அதை பண்ணல. ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு அது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ கெட் த ஆவரேஜ் ஸ்கோர், யூ ஆர் நாட் கோயிங் டு வின் த கேம்.
அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு மயங்க் தாக்கர் போல்ட் 2 brilliant overs. தட் இஸ் ஹவு ஐ கேன் சம்மரைஸ் இட். 2 brilliant overs. அதுக்கப்புறம் பார்த்தா 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்து அவர் போலிங் போடக்கூடாது. எவ்வளவு வருஷம் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிப்பீங்க? அதே மாதிரி சிவம் தூபே, ஓகே ரைட், எவ்ரி ஒன் நோஸ் தட் ஹி டசன்ட் லைக் ஷார்ட் பால்ஸ். அவர் 2 பால் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே ஷார்ட்டா தான் போடுறாங்க. நீங்க பவுன்சர் எப்படி இது பண்ணி அதுவும் மிட் ஆஃப் உள்ள இருந்துச்சு. மிட் ஆஃப் உள்ள இருந்துச்சு. எல்லாருக்குமே ஷார்ட்டா தான் போடுறாங்கன்னு தெரியுது. ரொம்ப ஆப்வியஸா அதே பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. இப்ப நான் எப்படி சொல்லுவேன்னா, when you are trying to attack a batsman with bouncer, நான் என்ன பண்ணுவேன், ஸ்வீப்பரை மட்டும் பின்னாடி நிறுத்திட்டு ஸ்கொயரா 4 பேர் லெக் சைட்ல நிறுத்திடுவேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, பவுன்சர் போட போறியா இல்ல கால்ல யார்கர் போட போறியான்னு உங்களுக்கு தெரியாது. சோ அப்ப என்ன பண்ணுவேன், கீப் தம் கெஸ்ஸிங். சோ என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் பால் ஒரு யார்கர் சொருங்குவேன். உடனே எப்படி யோசிப்பான், ஓ உங்களுக்கு எல்லா பாலும் ஃபுல் லென்த் தான் போட போறான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிரௌச்சர் பொசிஷன்ல நிப்பான். மிட் ஆஃப் மேல எக்ஸ்ட்ரா காஸ் மேல அடிக்கலாம். அப்ப பங்குன்னு தலையில நான் அடிப்பேன். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன். மிடான் அண்ட் மிட் ஆஃப் அப்புன்னா நீங்க முன்னாடி போடவே முடியாது. போட்டீங்கன்னா சும்மா அப்படின்னா மேல போயிடும். அப்படிங்கும் போது பிகமிங் டூ ப்ரெடிக்டபிள். இப்ப எப்படி உங்களுக்கு ஃபீல்டு செட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் நீங்க எடுக்கணும்னா யூ ஷுட் மேக் ஷூர் தட் த பேட்ஸ்மேன் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஃபீல்ட் யூ ஆர் செட்டிங். நான் என்ன செட் பண்றேன்றதை அவன் புரிஞ்சுக்க கூடாது. அப்போதான் வந்துட்டு அவன் ப்ரிப்பேர்டா இருக்க மாட்டான். தூபேவும் சரி ஜடேஜாவும் சரி இப்படி நிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா பால் தலைக்கு மேல பறக்குது. இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி குத்துனீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் என்ன ஆகும், விக்கெட் கீப்பர் தலைக்கு மேல 5 ரன் போயிடும். இங்க பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்றதுனால உங்களுக்கு எம்பி ஒரு சிலது பிடிச்சாரு பாவம் அனுஜ் ரவாத். அது மேல அவர் ஒன்னும் சொல்ல முடியாது. நீங்க சின்னசாமியில போய் போட்டீங்கன்னா வேடிக்கை தான் பார்க்கணும். பஸ் தலைக்கு மேல பாம்பு போற மாதிரி போயிடும் பால. சோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ்ன்றது, இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா you got a bowling unit which is unfair. இன்னொன்னு எனக்கு புரியாத லாஜிக் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நோ மேட்டர் வாட் ஐம் சேய், இப்போ கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஓவர்ல 7 ரன் தான் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது நான் இப்ப வில் ஜாக்ஸ் ஆடி இருந்தேன்னா, கரண் சர்மா 2 ஓவர்ல 24, அல்சாரி ஜோசப் 3.4 ஓவர்ஸ்ல 38 ரன்ஸ். இப்ப நான் வந்து ஃபேண்டஸில எடுத்தவங்களுக்கு மைனஸ். நேத்து அல்சாரி ஜோசப் நேத்து ஃபேண்டஸில எடுத்தவங்களுக்கு மைனஸ். இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, அந்த 3.4 ஓவர்ஸ் 38 ரன்ஸ் வித் பால் வில் ஜாக்ஸ் பண்ணிருக்க மாட்டார்னு யாராவது ஆர்கியூ பண்ணா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். வில் ஜாக்ஸ் பெருசா ரன் அடிச்சிருக்க மாட்டார்னு யாராவது சொன்னா கூட நான் ஒத்துப்பேன். இட் மைட் ஹேப்பன், பட் டெஃபினெட்லி ஐ கேன் டெல் யூ தட் ஹி குட் ஹவ் bowled that 3.4 overs for worst case 38 if not less. அப்படிங்கும்போது you should have had a batsman at the top of the order who is equally explosive. இப்ப முதல்ல இருந்தே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பாக் வாஸ் இன் இன்டிஃபரண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். பட் லாஸ்ட் இயர் ஐபிஎல் வாஸ் அ சக்சஸ் and he continued it. இல்லங்களா, விராட் கோலி is going to take time. மேக்ஸ்வெல்ல நம்பாதீங்க, பட்டிதார் will score runs, ஆனா it takes some time because he's coming back from a setback in test cricket. அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ் லைக் அனுஜ் ரவாத் ஆர் லொம்ரோ யாராவது ஒருத்தர் ஆடுவார்னு பார்த்தா அனுஜ் ரவாத் ஆடிட்டாரு. தினேஷ் கார்த்திக் இது நல்லா ஆடினாரு. பட் உங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அனுஜ் ரவாத் அண்ட் தினேஷ் கார்த்திக் டு பெயில் யூ அவுட் இன் a situation like that, you are in trouble. your batting unit has failed. நீங்க ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய தப்பு அவங்களும் பண்ணாங்க. அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. தினேஷ் கார்த்திக்கு வந்து வைடு யார்கஸ் போடுறேன்னு சொல்லிட்டு வைடா போட்டிருந்தாரு. எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல. ஓவர் ரேட் ரொம்ப ஒரு இந்த பிளானிங். அவர் ஒரு பவர் ஹிட்டரே கிடையாது தினேஷ் கார்த்திக். அவருக்கு நான் சொல்றேன், இந்த லெக் சைடை வச்சுட்டு நல்லா உடம்புக்கு போட்டுருந்தீங்கன்னா is not someone who's going to muscle you for 6. uses the pace. அவங்களும் நிறைய தப்பு பண்ணாங்க, டு பி ஆனஸ்ட் வித் யூ. அதே மாதிரி நிறைய பேர் ட்விட்டர்ல கேள்வி கேட்கறாங்க, நீ வந்து தீக்ஷானாவை பேக் பண்ணல அப்படின்னு. நாங்க திருப்பி என்ன சொல்றோம்னா, நாங்க பேக் பண்ணல தீக்ஷானாவை, அவரு தான் ஆடுவாரு. அன்பார்ச்சுனேட்லி எனக்கோ விகே சாருக்கோ யாரும் போன் போட்டு கேட்கறது இல்ல சாட்னரா தீக்ஷானாவன் இது வரைக்கும் கேட்கல. இனிமே நம்ம சாட்னர்னு சொல்லுவோம். So to be very honest with you, அடுத்த மேட்ச் ஆர்சிபி இப்ப போறாங்க சின்னசாமி ஸ்டேடியம். if they're not going to get their strategies, lens and playing 11 right, it's going to be a problem for the 3 home game இருக்கு. I expect them to win all 3 to really roar back into contention. இப்போ ஹோம் கேம்ல 3 மேட்ச்ல நீங்க தப்பி தவறி 2 தோத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். hopefully RCB can correct their mistakes and come back strong. ஓகே, அப்படியே சிஎஸ்கே பத்தி பேசுவோம். முஸ்தபிசூர் ஃபர்ஸ்ட் மேட்ச் மஞ்சள் போட்ட உடனே டிசில எல்லாம் ஆள் தரமே தெரியாத மாதிரி இருந்தாரு.
அங்கெல்லாம் மாணிக்கமா ஆட்டோ ஓட்டுறாங்க, இங்க வந்ததும் எல்லாரும் பாஸ் ஆயிடுறாங்க. அஜிங்கிய ரஹானே 27 ரன் தான் அடிச்சாரு, ஆனா சூப்பரா அடிச்சாரு அந்த சுச்சுவேஷனுக்கு. எல்லாருமே இப்படி ஆயிடுறாங்களே பீடா, சொல்லுங்களேன். ரொம்ப சிம்பிள். இப்ப ரஹானே பத்தி நான் என்ன சொன்னேன், அடிக்கவே இல்லை டொமஸ்டிக்ல, இப்ப அடிப்பாரு. ஏன்னா ஒருத்தர் தரையில சக்கரம் கட்டிக்கிட்டு அப்படியே இருக்காரு. அந்த அந்த இதுல அந்த கர்ணன் படத்துல வந்து இந்த கிருஷ்ணருக்கு அப்படியே அந்த ஒளி வீசும். அந்த ஒளியை பார்த்தாலே எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஐ ஆல்வேஸ் ரேட் முஸ்டாபிசூர். ஆனா ஐ நெவர் தாட் யூ வில் டூ வாட் ஹி டிட். அது வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான்றது சொல்றதுல எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா எஸ், முஸ்டாபிசூர் has been brilliant when he came into IPL in 2016. Was instrumental in Sunrisers winning the title. இல்லங்களே, அதுக்கப்புறம் we have not been seeing the same Mustafizur. That is what exactly we also said in the program. It's not a bad addition. He might be a replacement. Can he bring the same X factor as Pathirana? இனிமேல கேள்வியே கேட்காதீங்க. இப்ப சமீர் ரிஸ்வி யாரும் பார்க்கல, அவரூரா நடிப்பாரு. அதுதான் வந்து அந்த விக்கெட் பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார் பாருங்க, அவரோட பவர் பாட்டம் லைன். சூப்பர். சமீர் ரிஸ்வி நான் சொன்னேன் லைட்டா, சமீர் ரிஸ்வி ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஆடிட்டாரு. ஆனால் சான்ஸ் கிடைச்சா திருப்பி நீங்க சொன்ன மாதிரி சாண்ட்னர் ஆடலாம், ஆனா அவங்க ஆட போறது இல்ல. தீக்ஷானா தான் ஆடுவாரு. ஏன்னா டு பி ஃபேர், ஐ திங்க் லாஸ்ட் 8 மேட்சஸ் இன் சேப்பாக் ஹி ஹஸ் கான் விக்கெட்லெஸ் இன் 6 மேட்சஸ். தீக்ஷானா நல்லா போடுறாரு. பட் தென் இந்த டீம் அவங்களுக்கு இருக்க ஃபெய்த், அவங்களுக்கு இருக்க இது, தே நோ பெஸ்ட். ஸோ பெட்டர் டு லீவ் இட் டு தம். சிஎஸ்கே என்ன அன்சேஞ்சா தான் போவாங்களா? தேஷ்பாண்டே இந்த பக்கம் வந்து அல்சாரி ஜோசப் ஒரு அம்பானினா, இந்த பக்கம் தேஷ்பாண்டே ஒரு அதானி, வாரி வழங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர். அவரே கண்டினியூ பண்ணுவாரா, இல்ல ஷார்துல் தாக்கூர் வந்தா நல்லா இருக்கும் நிறைய ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க, நானும் ஃபீல் பண்றேன். என்ன நினைக்கிறீங்க? சார், சிஎஸ்கே மேட்ச் தோத்தாலே பிளேயிங் லெவலை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. we believe in continuity, we believe in backing the players. மேட்ச் கன்வின்சிங்கா ஜெயிச்சு டு எவர் திங்க் that they are going to change their playing 11. I don't see any chance of happening unless otherwise they are going out somewhere for the next game. கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி வேற மாதிரி இருந்தால் ஒழிய அவங்க பிளேயிங் லெவலை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால தயவு செஞ்சு வியூவர்ஸ் எங்களை குறை சொல்லாதீங்க. நாங்க தீக்ஷானான்னு சொல்றதுக்கு நீங்க நாங்க பிளேயிங் லெவல் சொல்றதை பார்த்து நிறைய ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபேண்டசிக்கு இது பண்ணுவீங்கன்றதுனால நாங்க சொல்றோமே ஒழிய we wanted Santner to play. I don't think it is going to happen. It's highly unlikely. துஷார் தேஷ்பாண்டேவும் ஆடுவார் நெக்ஸ்ட் மேட்ச். சூப்பர். அடுத்த ப்ரீவியூக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. சாம் பில்லிங்ஸ் சம்பந்தமே இல்லாம வணக்கம் சென்னைன்னு போட்டிருக்காரு சிஎஸ்கே. இதப்போ எதுவும் கான்வேக்கு ரீப்ளேஸ்மெண்டா என்னன்னு தெரியல, ட்விட்டர்ல தான் பார்த்தேன். ஒரு கீப்பர் பேட்டர் ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்தவர். ஸோ இதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. அப்படியே நம்ம ப்ரீவியூக்கு போயிடலாம் பீடா, அடுத்த மேட்சுக்கான ப்ரீவியூ. முதல்ல இதை நீங்க சொன்னீங்கன்னா we can just move on to the preview. சொல்ல முடியாது உங்களுக்கு. they might really want to have someone in the bench. You never know. It's better to have an alternate. You never know, one day Rachin Ravindra is waking up with a stomach bug or something. You never know. அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆல்ரெடி. ஏன்னா தோனிக்கு பேக்கப் கீப்பரும் இல்ல பீடா ஸ்குவாட்ல. அந்த ஆரவல்லி அவினாஷ் ஒருத்தர் தான் இருக்காரு. அதனால there is no அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், it will be very tough to drop Rachin Ravindra. He is definitely going to perform well. அப்படிங்கும்போது we need a wicket keeper போது ஒரு வழி கிடையாது. உங்களுக்கு வந்து வேற உட்கார வச்சு தான் அவர் எடுத்துட்டு வரணும். ஒருவேளை தோனி ஆல்சோ வாண்ட்ஸ் டு டேக் அ பிரேக் வச்சுக்கோங்களேன். யாராவது ஒரு யங்ஸ்டருக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், 7 மேட்ச்ல 6 ஜெயிச்சிட்டாங்க, நான் வெளியில உட்காரேன்னா வெளியில உட்கார முடியாது. there is no one to keep wicketsன்றதுனால it is not going to be a bad addition at all if they try and get Sam Billings, who is not any stranger to CSK. ஃபைனல் தாட்ஸ் சிஎஸ்கே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். CSK, see, it's always difficult to beat CSK in Chennai, and they proved it. But unfortunately, நீங்க பாத்தீங்கன்னா அந்த 77-5 really killed RCB's chances. அதுக்கப்புறம் they put a score which is respectable. Last year season opener நம்ம சொன்னோம் சென்னையில 217 and 205 போது when you post a target of 173 with a bowling attack which is slightly weaker, which everyone knows, அப்படிங்கும்போது the chances of CSK collapsing with that kind of a batting lineup அது வந்து next to impossible. they unless otherwise ஒரு 40 for 3 ரெடியூஸ் பண்ணியிருந்தாலுடைய சான்ஸே கிடையாது. பட் 40 for 3 ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கூட்ஸ் இல்லையே. அன்பார்ச்சுனேட்லி அங்கே மேட்ச் போயிடுச்சு. பட் லக்கிலி இப்போ 120-125 முடிச்சிருந்தாங்கன்னா நெட் ரன் ரேட் செம்மாட்டி வாங்கியிருக்கோம். அது வரைக்கும் கொஞ்சம் பெட்டர்ன்றதுனால they can only regroup and get back to winning ways. ஏன்னா 3 மேட்ச் at home கண்டினியூஸா வருது. It definitely going to be the favor of RCB. So அந்த 3 மேட்சும் நல்லா பண்ணாங்க அப்படின்னா ஒரு மொமெண்டம் கிடைச்சிடும், and we all hope for it.
So unless otherwise, we come back for another episode for another preview. Thanks a lot and bye bye.